எவ்வளவு பழமையான மலையாக இருந்தாலும் அதனுடைய இயல்பு தன்மையில் இருக்கும்போது அது தாங்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது தன்னுடைய இயல்பு தன்மையை மாறிக்கொண்டு வருகிறது. இது இப்படியே போச்சுன்னா அழிவுல தான் போய் முடியும். காலநிலை மாற்றம் என்ன செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா தற்போது வரை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயல்பு தன்மை மாற்றி அமைத்துள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடல் தான் நமக்கு தேவையான மழை மேகங்கள் உண்டாகணும். அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படிங்கிறது அதோட இயல்பு தன்மை மாறிட்டு இருக்கிறாங்க. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பூவுலகின் நண்பர்கள் திரு வெற்றிச்செல்வன் அவர்கள். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். கேரளாவில் சமீபத்தில் பார்த்துருப்போம், நீ வயநாடு வந்து ஒரு முழுக்க ஒரு மலை நிலச்சரிவு வந்து இந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கேரளாவில் ஏற்படக்கூடிய முக்கியமான காரணம் என்னவா சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இரண்டு விதமான காரணங்கள். அதாவது என்னன்னா, இந்த இப்போ கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கான மான்சூன் தான். ஸோ ஜூலை அவங்களுக்கு வந்து ஒரு மழைப்பொழிவு காலம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லை, அவங்களுக்கு வந்து இப்போ 6 சீசன் இருக்கு மழைப்பொழிவுக்கான சீசன். அப்போ ஜூலை அவங்களுக்கு மழை பொழிவக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனால் என்னன்னா அது ரொம்ப மிதமான அளவுக்கான ஒரு மழை தான், ரொம்ப அதீத மழை அப்படிங்கிறது இருக்காது. ஸோ வந்து ஒரு நார்மல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது தான் ஜூலை மாதம் அவங்க இது நாள் வரைக்கும் எதிர்கொண்டு இருக்கக்கூடியது. ஆனால் சமீப காலங்களில் இந்த மழையினுடைய அளவு அதிகரித்து வருகிறது. ஸோ இந்த நிலச்சரிவுக்கு பொறுத்த வரைக்கும் 2 விதமான காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். முதல் காரணம் என்னன்னா எக்ஸசிவ் ரெயின்ஃபால், அதாவது அதிகப்படியான மழை பொழிவு. ஒரு 48 மணி நேரத்துல 57 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை பொழிவு அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும், குறிப்பிட்ட பகுதியில் அந்த வயநாடு அந்த தாலுக்காவில் இருக்கு. இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த பகுதியில மட்டும் 48 மணி நேரத்துல 57 சென்டிமீட்டர். நம்ம கடந்த டிசம்பர் மாசம் காயல்பட்டினம் 96 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது இல்லைங்களா? அந்த மாதிரி ஆமா 96 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா இன்னும் பயங்கர லாஸ் ஏற்பட்டிருக்கும். ஸோ இது வந்து ஏன்னா நல்ல ஒரு ஸ்லோப்பான ரீஜன் இல்லைங்களா, மலை சார்ந்து இருக்கக்கூடிய பிரதேசம். ஸோ அந்த பகுதியில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. ஸோ அந்த எக்ஸசிவ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது முக்கியமான காரணமாக இருக்கு. அதற்கு பின்னாடி காரணமாக இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் அப்படிங்கிறதா. இரண்டாவது காரணம் அப்படிங்கன்னா, இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஏறத்தாழ ஒரு 15 கோடி வருடம் பழமையான ஒரு. அப்போ என்னன்னா இந்த மலை அப்படிங்கிறது இவ்வளவு ஏஜ் ஓல்டா இருக்கும் போது இந்த மாதிரி நிறைய எக்ஸசிவ் ரெயின்ஃபால்லாம் பார்த்துருக்கோம். அப்போ இதெல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய திறனோடு இருந்த ஒரு மலை இன்னைக்கு அது தாங்க முடியாம நில சரிஞ்சு விழுகுது அப்படின்னா அங்க ஏதோ மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த மாற்றம் அப்படிங்கிறது அதனுடைய எக்கோசிஸ்டத்துல நடந்த ஒரு சேஞ்ச். அதாவது அந்த மலையினுடைய இயல்பு தன்மைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதனுடைய வெஜிடேஷன், அதனுடைய மார்பாலஜிக்கல் இருக்கக்கூடிய, அதோட பிசிக்கலாக இருக்கக்கூடிய சேஞ்சஸ், நிலவியல் சார்ந்து இருக்கக்கூடியது, இதில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ இந்த 2 காரணிகளுக்கான தான் இந்த மிகப்பெரிய நிலச்சரிவு அப்படிங்கிறது உண்டாயிருக்கு. ஒன்று அதிகப்படியான மழைப்பொழிவு, 2வது அந்த மலை தன்னுடைய இயல்பு தன்மை இழந்து விட்டது. இதுல நான் என்ன சொல்லுவேன், கூடுதலா சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா இந்த 2க்கு பின்னாடி இருப்பதுமே மனித சமூகத்தினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது சேர்த்து வச்சுதான் நான் சொல்லுவேன். கேரளாவை பொறுத்தளவுல வந்து கனிம வளங்கள் வந்து எடுக்கப்படலை, இயற்கை வளங்கள் வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை விட பழமையான மலைகள்லாம் இருக்கும்போது ஏன் அங்கே மட்டும் வரணுன்றது ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க. இல்லை, அது ஒரு மித்து தான். அதாவது கேரளா வந்துட்டு மணல் அள்ளுறது இல்லை, இல்லை இந்த மாதிரி குவாரிஸ் அமைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுலாம் இருக்கீங்களா, அதெல்லாம் மித்து தான். கேரளாவிலும் அதிகப்படியான இல்லீகல் குவாரிஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ சமீப காலத்தில் தான் நிறுத்தப்பட்டுள்ள. இப்போ அந்த நிலச்சரிவு உண்டான அந்த பகுதியில் 10 வருடங்களுக்கு முன்பாக ஒரு குவாரி செயல்பட்டு கொண்டு தான் இருந்திருக்கு. அது மாதிரி கமிட்டி அவரே வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்டு சொல்றாரு. ஸோ வந்து குவாரிஸ் அப்படிங்கிறது இல்லாதவங்களா இல்லை, நில மண் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதை விட அதிகமாக அவர் செய்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் ஏறத்தாழ 5000 ரெசார்ட்ஸ் கட்டியிருக்காங்க. அது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பகுதியாக இருந்தனால அதற்கு தேவையான கண்மூடித்தனமான ரோடு போடுறது, அங்கங்கே ரெசார்ட் கொண்டு வருது, ரெசார்ட் பக்கத்துல தேவைப்பட்ட இடத்துல ஒரு ஓடையை வந்து மாற்றி கொண்டு அமைக்கிறது அப்படின்னு பயங்கரமான நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளாவிலும் இந்த மாதிரி இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகப்படியான இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது செய்திருக்கிறார்கள். அது ஒரு நிகழ்வு தான். அப்போ எவ்வளவு பழமையான மலையாக இருந்தாலும் அதனுடைய இயல்பு தன்மையில் இருக்கும்போது அது தாங்கி நிற்கும். அதனுடைய இயல்பு தன்மையில இல்லை, அதற்கு காரணம் அந்த பகுதி மக்கள் தான். மேற்கு தொடர்ச்சி மலையில ஒட்டி இருக்கக்கூடிய இப்போ தமிழ்நாட்டிற்கும் வந்து இந்த பாதிப்பு அங்கே இருக்கக்கூடிய மலைகளுக்கும் இது வருமா அப்படின்ற ஒரு அச்சம் வந்து இப்போ மக்கள்கிட்ட வந்து வந்திருக்கு. வயநாடு நிலச்சரிவுக்கு பிறகு வந்திருக்கு. நம்மளுக்கு தமிழ்நாட்டிற்கு எதுவும் பாதிப்பு இதனால ஏற்பட வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா இருக்கு. இதுல வந்து இப்போ கடந்த கேள்வி பேசும்போது நம்ம மக்கள் தான் சொல்றோம். ஆனா எல்லா மக்களையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ, யார் வந்து இந்த நடவடிக்கைகளை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார்களோ அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். இது எப்படி செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார காரணம் தான். நம்ம உற்பத்தி முறை, இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம நியோ லிபரல்ஸ் கொள்கையை ஏற்றுக்கிட்டோம் இல்லைங்களா, உலகமயமாக்கல் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய செயல்பாடு அது முக்கியமான காரணம். அப்போ அதை செயல்படுத்தக்கூடிய அரசுக்கு தான் இந்த பொறுப்பு வேணும். அதனால ஸ்டேட் மேட் டிசாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்றோம்.
இவை கடந்த 200 வருடங்களாக இருக்கு. ஆங்கிலேயர்கள் காலகட்டத்துல முதலாக அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அந்த மலையினுடைய தன்மை மாற்றி அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து தேக்கெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க, காஃபி பிளான்டேஷன் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அவங்க தான் பண்றாங்க. அதற்கு பின்பாக சுதந்திரம் பெற்றதுக்கு பின்பாக பிளான்டேஷன் ஓனர்ஸ் அங்க வர்றாங்க. அவங்க அதை விரிவாக்கம் செய்யறாங்க. இவர்களுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் அரசுகள் துணை போகின்றன. அதற்கு பின்பாக உலகமயமாக்கல் கொள்கை வருகிறது. அப்போ தனியார் மயம் அதிகமாகிறது. அது இன்னும் ரொம்ப வேகமா போகுது. ஸோ பின்னணி இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப தமிழகத்துல இதனுடைய பாதிப்பு எப்படி கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது இது வந்து ஒரு மாநிலம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைவில் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது உலகளாவிய பிரச்சனை, எல்லா மக்களுக்குமான பிரச்சனை தான். அப்ப அந்த எந்தெந்த ரீஜன்ல அது என்ன மாதிரி பிரச்சனை உண்டாக்கும் அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்கு. அப்ப காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஒரு இடத்துல அதிகமா மழை பொழிவு இருக்கும், அதிகமா புயல் இருக்கும், வெள்ளம் இருக்குதும், வறட்சி இருக்குதும், வெயில் இருக்கும். இவை எந்தெந்த ரீஜன்ல எப்படி செயலாக்கம் பெறும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். எப்படி கோரிலேட் ஆகுது. அதிகப்படியான மழைப்பொழிவு கோயம்புத்தூர்ல என்ன பண்ணும், திருநெல்வேலியில என்ன பண்ணும் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஒரு கடந்த ஆண்டுக்கு இப்ப இந்த ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே அதிகமா இருக்கு. வெயிலா இருந்தாலும் அதிகமா இருக்கு, மழையா இருந்தாலும் அதிகமா இருக்கு. எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவென்ட்ஸ் அப்படின்னு நம்ம எதுவும் சொல்லுவோம். என்னன்னா இப்ப இந்த காலநிலை மாற்றம் அதான் செய்யுது, எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவென்ட். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது இங்க நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, நம்ம பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை, அதுவுமே இந்த மாதிரி ஆபத்துகள் இருக்கு. அப்ப இன்னுமே எதிர்காலம் என்பது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸா இருக்க போது அந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட் ஒவ்வொரு பகுதியிலும் பாதிப்பை உண்டாக்கும். அந்த பாதிப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் நிகழும். அதுதான் கார்கில் கமிட்டியினுடைய எச்சரிக்கை. கார்கில் கமிட்டி 2011 அவர் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்றாரு, மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது தன்னுடைய இயல்பு தன்மையை மாறிக்கொண்டு வருகிறது. இது இப்படியே போச்சுன்னா அழிவுல தான் போய் முடியும். எனவே இது பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறது அவரோட ரெக்கமெண்டேஷன். அதன்படி சில ஏரியாவை எக்கோ சென்சிட்டிவ் ஜோனா அறிவித்து அது பாதுகாக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்களவுக்கு நாமளும் செய்யல, கேரளாவும் செய்யல. ஒண்ணு இந்த நினைச்சு பாருங்க, இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது இந்த பக்கம் நிகழ்ந்த நீலகிரி, அது இந்த பக்கம் நிகழ்ந்துருச்சு, அவ்வளவுதான். மலைக்கு அந்த பக்கம் கொடுகு, அங்கேயும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, இங்கேயும் ஏற்பட்டிருக்கு, அங்கேயும் அதிக மழைப்பொழிவு இருக்கு, இங்க இருந்திருக்கு. ஆனா இந்த அளவுக்கு அதிகமான எக்ஸஸ் ரெயின்ஃபால் இல்லை. 57 சென்டிமீட்டருக்கு அந்த 2 வருடங்களுக்கு முன்பாக நீலகிரியில் நாம பார்த்து 37 சென்டிமீட்டர் மலைக்கு இங்க நிலச்சரிவு உண்டாச்சு. அப்ப தமிழகத்திற்கும் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் என்னன்னா அரசனுடைய செயல்பாடு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அது இந்த மாதிரி சூழல்களை பாதுகாப்பு அம்சத்தோடு செயல்படுவதில்லை. அப்போ அந்த பிரச்சனை அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. அப்புறம் லோக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு. இதோட சேர்ந்து காலநிலை மாற்றம் இந்த பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்துகிறது. இல்ல இப்ப புவி வெப்பமயமாதல், அதிகமான மழைப்பொழிவு, பருவநிலை மாற்றம், அது போல இப்ப கடந்த ஆண்டு நம்ம சென்னையில வந்து வெள்ளத்தை பார்த்திருப்போம், அதிகப்படியான மழை எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்ப இந்த ஆண்டும் அதே ஒரு நிலை நீடிக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில ஒரு அச்சமும் இருந்துட்டு சார். அதுல இல்ல இந்த மான்சூன் வந்துட்டு எப்படி அதிகமாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா மான்சூனை வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்மகிட்ட வந்து அந்த வெதர் மாடலிங் கிடையாது, கிளைமேட்டிக் மாடல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல் கிடையாது. அதுவும் குறிப்பாக நீங்க மான்சூனை ப்ரெடிக்ட் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப அட்வான்ஸான சயின்ஸ் வேணும். நம்ம மாடல் இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதனால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி சொல்லலாம். இப்ப என்னன்னா அதிகமான வெப்ப காலம் இருக்கிறது காரணத்தினால அதிக மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய வெதர் மானிட்டர் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க என்ன சொல்றது, மான்சூன் வந்து அதிக மழை பொழிவு உண்டாக்குதாங்க. ஆனா ஒரு விஷயம் நமக்கு கொஞ்சம் காலநிலை மாற்றம் என்ன செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா தற்போது வரை நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இயல்பு தன்மை மாற்றி அமைத்து விட்டது. அப்ப மான்சூன் இன்னைக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்காது. முன்னாடி மான்சூன் நமக்கு 3 மாசம் நிறுத்தி நிதானமா பெய்யும் இல்லையா, அந்த மாதிரி மழை பொழிவு இருக்காது. இதுதான் மழைக்காலம், அப்ப ஜூலைல இந்த மழை தான் இருக்கும், ஆகஸ்ட்ல இந்த மழை தான் இருக்கும் அப்படின்றது இனிமேல் நம்ம சொல்ல முடியாது. இருக்காது. ஆடிப்பட்டு தேடி விதைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, ஆடி மாச காத்துக்கு அம்மி நகர்ந்துரும், மார்கழினா குளிரும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3000-4000 வருஷம் தொடர்ச்சியாக இருந்ததனுடைய ஒரு பாரம்பரிய ஒரு அறிவாண்மை இல்லையா. அது அந்த பல நம்ம முன்னோர்கள் அனுபவிச்சு நமக்கு சொல்லி, ஆமா, யார் அது எழுதுனாங்களும் தெரியாது. ஆனா என்னன்னா ஒரு கண்டினியூஸா அந்த வெதரை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதை அசஸ் பண்ணனுடைய இந்த நாலேஜ் என்ன. ஆனா இன்னைக்கு இதுதான் மாறிட்டு இருக்கு. அப்போ உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய அறிவும் நமக்கு வந்து செயல்படாது. நாம வெதர் கணிக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிங்கையும் நாம வந்து இழந்துட்டோம். ஒரே வழி நமக்கு என்னன்னா அறிவியலை சார்ந்து இருப்பதுதான். அப்ப அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக நம்ம இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுவுமே நமக்கு எப்ப கிடைக்குன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க. அப்ப மழைக்கு வந்து ஒரு வானிலை ஆய்வு மையத்துல அவ்வளவுதான் நம்மகிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்ப 2 மாசமும் நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது எப்படி வேணா இருக்கலாம். எல்னினோல இருந்து லானினா அப்படிங்கிறது அதாகுதுங்க. அப்போ அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது இருக்கு. இந்தியா டைஃபோல் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. இதையெல்லாம் சேர்ந்துதான் நமக்கான மழை பொழிவை உண்டாக்குது. அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருந்தா நமக்கு தேவையான மலை மேகங்கள் உண்டாகணும். அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படிங்கிறது அதோட இயல்பு தன்மை மாறிட்டு இருக்குங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சேர்ந்து செயல்படும்னு தெரியல. வெதர் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நமக்கு தேவையான மலை மேகங்கள் இருந்து அட்லாண்டிக் பகுதியில இருந்து வரணும். அட்லாண்டிக் பகுதியில இது ப்ராப்பரா செயல்படணும்னா அட்லாண்டிக் பகுதியில் கடல் நீரோட்டம் ஒழுங்கா இருக்கணும்.
அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பிரிக் சர்க்குலேஷன் ஒழுங்காக செயல்படணும். இவை இரண்டும் சேர்ந்து ட்ரேட் விண்ட்ஸை நமக்கு வந்து கொண்டு வரணும். அந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் நம்மளுடைய இந்தியா டைபோல் எஃபெக்டோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணணும். அது லானினாவா இருக்கா எலினாவா இருக்கா அதோட சேர்ந்து அது ரியாக்ட் பண்ணணும். அதோடு சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோட சேர்ந்து சந்திக்குது. அப்போ இவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அது எப்படி செயல்படும் தெரியாது. கடலுடைய கொதிப்பு தன்மை என்ன இருக்குன்னு பார்க்கணும். மெரின் டெம்பரேச்சர் இருக்கலாம். இப்போ இந்த மலைப்பொழிவுக்கு அரேபியன் மெரின் டெம்பரேச்சர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆனது ஒரு காரணங்கிறாங்க. ஏன்னா அதிகமாக ஹீட் இருக்கும்போது அதிகமாக மட்டும் உயர்ந்துகிட்டே இருக்கு. கடல் மட்டம் உயர்வுங்கிறத தாண்டி கடலுடைய தட்பவெப்பநிலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அப்போ அந்த என்ன அப்போ மலை மேகங்கள் அதிகமாக தண்ணியை சேகரிக்குது. எவாபரேட் ஆகும் என்ன ஆகுது, அதிகமான வாட்டர் வேப்பர்ஸ் உள்வாங்குது இல்லைங்களா. அப்போ டிராப்லெட்ஸ் மாறுது. மலை துளி இருக்கக்கூடிய அந்த டிராப்லெட்ஸ் அளவு அதிகமாக இருக்கு. அதனாலதான் மேக வெடிப்புன்னு நாம சொல்றோம். இனிமேல் மழை அப்படிங்கிறது நம்மளை வந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய இடமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதுதான் நியூ நார்மல்சி. இல்லை, இதற்கு முழுக்க முழுக்க வந்து இதை மாற்றி அமைக்கிறதுக்கு வந்து உலக நாடுகளில் உள்ளவங்க சயின்டிஸ்ட்லாம் வந்து இதுக்கு முயற்சிகளில் ஈடுபட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சார் சாத்தியம்? அது என்னன்னா இது வந்து ஒரு அரசியல் சிக்கல். நாம இது அறிவியல் ரீதியாக இதை என்ன பிரச்சனை சொல்லிட்டாங்க. இதுக்கு ஃபாசில் ஃபியூயல் தான் சொல்லிட்டாங்க. ஃபாசில் ஃபியூயலை நீங்க நிறுத்தணும்ட்டாங்க. ஃபாசில் ஃபியூயல்னா நிலக்கரியை எரிப்பது, பெட்ரோலை எரிப்பது நிறுத்த வேண்டும். அதை நீங்க 2050 கம்ப்ளீட்டா நிறுத்தணும். அப்பதான் இந்த பூமி மேலும் மேலும் சூடாகுவதை நிறுத்த முடியுங்கிறாங்க. இல்லைன்னா அது சூடாகி கொண்டே போகும் அப்படின்னா. அப்படி சூடாகி கொண்டே போச்சு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமா இப்ப சூடாயிருச்சுன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய 60% உயிரினங்கள் உயிர் வாழ முடியாங்கிறாங்க. அதுவே இன்னும் 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சூடாயிருச்சு அப்படின்னா 90% உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது. எப்படியா இருந்தாலும் 2 டிகிரி செல்சியஸ் உயர்வுங்கிறது 2050 நிகழ்ந்து விடும் சொல்றாங்க. அப்ப அதை நோக்கி தான் போகிறோம். இது அறிவியல் ரீதியான இருக்குது. இதை செயல்படுத்த வேண்டும் என்றால் அரசியல் மாற்றம் வரணும். ஏன் அப்படின்னா அமெரிக்காவும் சரி மேற்கத்திய நாடுகளும் சரி மாறாம இதுல இந்த இது மாறாது. அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் என்ன சொல்றாங்க, அவங்க நாங்க இன்னும் நிலக்கரி எரிப்போம், இன்னும் எண்ணெய் சார்ந்து இருக்கக்கூடிய வர்த்தகம் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வர்த்தக ரீதியாக ஒரு எக்கனாமிக்கல் செட்டப் வச்சிருக்காங்க இல்லைங்களா. WTO இருக்கு, உலக வங்கி இருக்கு. இவற்றை மீறி எந்த நாடும் செயல்பட முடியாது. இந்தியா உட்பட எந்த நாடும் செயல்பட முடியாது. இந்தியா இங்க இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே WTO என்ன சொல்லுதோ அதன் அடிப்படை தான் செயல்படுத்துறாங்க. அப்ப தனித்து செயல் முடியாது. அப்போ நீங்க பொருளாதார ரீதியாக ஒரு இடத்துல ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கீங்க, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கீங்க, அதை மீறி செயல்பட முடியாது. அவற்றை மீறி செயல்படுத்தினால்தான் நீங்க சூழலை பாதுகாக்க முடியும். இந்த பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க முதலாளித்துவ சிந்தனைகளுக்கு கூட கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு என்பது இயற்கையை சுரண்டி நீங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்கின்றது அடிப்படையில் இருக்கக்கூடியது. இதை செயல்படுத்துகின்ற போது நிச்சயமா சூழல் அழியதான் செய்யும். அப்போ புவி வெப்பமாக தான் செய்யும். அதன் மூலமாக காலநிலை மாற்றம் நிகழதான் செய்யும். அது ஆபத்தை உண்டாக்க தான் செய்யும். அப்ப நீங்க இதை ரிவர்ஸ் பண்ணணும் இல்லைங்களா. அப்ப ரிவர்ஸ் பண்ணணும்னா இந்த எக்கனாமிக்கல் ஆர்டரை நீங்க வந்து மாற்றி அமைக்கணும். அமெரிக்கா அப்படிங்கிறது ஒற்றை அதிகார நிலைமை அப்படிங்கிறது நீங்க மாற்றி அமைக்கணும். உலக அளவில் நாம் செயல்பட வேண்டும். இந்தியா அந்த கொள்கையை வைத்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவிலான அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நீங்க அந்த அரசியல் ரீதியாக இதுக்கு தீர்வு காணாம நம்மளால இது நோக்கி நகர முடியாது. ஏன்னா அறிவியல் சொல்லிடுச்சு. அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்கு. அவங்க சயின்டிபிக் ஃபேக்ட் கொடுத்துட்டாங்க. ஐபிசிசின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க, ஐக்கிய நாடுகள் சமிக்கையில் இருக்கக்கூடிய அமைப்பு. இன்டர் கவர்மெண்ட் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் சொல்லிட்டு 6 அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, 3 ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. தெளிவா கொடுத்துட்டாங்க. இதுதான் நடக்க போகுது, இப்படிதான் ஆபத்து இருக்குன்னு, இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்த முடியல. 92ல ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் வந்துச்சு கிளைமேட் சேஞ்சுக்கானது. 97ல குவைட்டோ புரோட்டோகால் வந்துச்சு. 2009ல கோபன்ஹேகன் டிக்ளரேஷன் வந்துச்சு. 2015ல பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்துச்சு. இவ்வளவோ நாம சைன் பண்ணியிருக்கோம், இவ்வளவு உலக நாடுகள் சைன் பண்ணியிருக்கு. ஆனா நடைமுறையில இன்னும் பெரிய அளவுக்கு வேற விதமான மாற்றங்கள் நிகழவில்லை. அப்போ இப்படி இருக்கின்ற போது காலநிலை மாற்ற பிரச்சனைகளை தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிறது மிக மிக சவாலான ஒரு பிரச்சனை தான்.